விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி முதல் அவருடைய சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்காரு. புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டு அதை விட முடியாம திணறாரு. திரும்பி போறதை பற்றி ஒரு மனுஷன் முதல்ல பேசுவானா மாநாட்டிலே? திரும்பி போறதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இப்ப திரும்பி போக முடியாம திணறாரு. 39 பலம் நிரூபிச்சா அந்த பலத்துக்கு தக்கன 26ல உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். இப்ப அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா தான் இருக்காரு. ஸ்டாலினை தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சுதான் ஆதவ அர்ஜுனா வந்தார். ஆதவ அர்ஜுனா யாருங்க? அவருக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? பணம் அரசியல முடிவு பண்ணிடுமா? பலம் நிரூபிக்காத இவரால எடப்பாடிக்கு ஓட்டர் டிரான்ஸ்பர் பண்ணவும் முடியாது. அதுவும் இருக்கு. விட்டகுறை தொட்ட குறையாட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்ல அரசியல் பண்றதை விட கௌரவம் பார்க்காம ரஜினியை கிண்டல் பண்ணிட்டோமே, நம்ம பின்வாங்கிறது நமக்கு அவமானம் நினைக்காம களத்துக்குள்ள போனோம்னா இதோட அசிங்கமாயிருங்கிற லெவல்ல அவுட் ரைட்டா விலகியே போயிடலாம். யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிருந்தா சங்கர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி முதல் அவருடைய சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்காரு. பாத்தீங்கன்னா சனி ஞாயிறுகள்ல தான் அவருடைய சுற்றுப்பயணமானது அமைச்சிருக்காங்க. என்ன காரணம்? எதனால? அதுவும் இல்லாம பல தடைகளை தாண்டி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டு அதை விட முடியாம திணறாரு. நோ கோயிங் பேக்குங்கிறத பற்றி தான் முதல்ல பேசினார். திரும்பி போறதை பற்றி ஒரு மனுஷன் முதல்ல பேசுவானா? மாநாட்டிலே ரஜினிகாந்த் திரும்பி போன மாதிரி நான் திரும்பி போக மாட்டேன்னு மனுஷன் பேசுவானா? எண்ணத்துல திரும்பி போறதை பற்றிய எண்ணம் வருமா? ஒருத்தனுக்கு வரக்கூடாது. ரஜினிகாந்த் திரும்பி போனார். ஆனால் வரும்போது திரும்பி போகிறத பற்றிய எண்ணம் அவருக்கு வரல. இவருக்கு வரும்போதே திரும்பி போகிறத பற்றிய எண்ணம் தான் அவருக்கு வந்தது. அது மாதிரி 2ஆம் மாநாட்டிலையும் திரும்பி போகிறத பற்றி தான் அவருக்கு எண்ணம் வந்தது. அப்போ திரும்பி போகிறத விமர்சனம் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்பி போக முடியாமல் திணறார். இதில் புலிவாலை பிடிச்ச கதை தான். நாயர் பிடிச்ச புலிவாலுன்னு எங்கள் ஊர் பகுதிகளில் பழமொழி சொல்லுவாங்க. புலிவாலை நாயர் விட்டா புலி அடிச்சிடும், விடவே முடியாது. அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் தேவையில்லாமல் ஒரு அரசியல் களத்துக்குள்ள எவ்வித மக்கள் சேவை எண்ணமோ மக்கள் நலனோ மக்கள் மேம்பாடோ குறிக்கோளோ இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே நெகட்டிவான ஒரு எண்ண ஓட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பவராக இருக்கிறாரே, திரையுலக ரெட் ஜெயண்ட் பெரிய லெவலில் இருக்குது, ரெட் ஜெயண்ட்டை சொல்லி நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் துணை நடிகர்கள் வில்லன் நடிகர்கள் எல்லாருமே கதாசிரியர்கள் இயக்குநர்கள்லாம் ரெட் ஜெயண்ட்டுக்கு முயற்சி முன்னுரிமை கொடுக்குறாங்களே, அப்படி தான் கொடுப்பாங்க. அவர் நினச்சா வருஷத்துக்கு 3 படம் ஒரு ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அப்படி அவர் போறாருலாம் அவர் நாங்கள் குறை சொல்ல விரும்பல. அவர் நினச்சா ஒரு 3-4 படத்தில் துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியும், வில்லன்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியும், இசையமைப்பாளருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியும். ஸோ அந்த சக்தியும் அந்த பணபலமும் அந்த திரையுலகில் அந்த ஆளுமையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. நீங்கள் ஹீரோ ஒரு படம் நடிப்பீங்க, ஒரு படத்தில் ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், துணை நடிகர்கள் வில்லன் நடிகர்கள் கதாசிரியர் அந்த மாதிரி உங்களை நம்பி ஒரு சின்ன ஒரு வட்டம், வருஷத்துக்கு ஒரு படம். அவருக்கு வருஷத்துக்கு பல படங்களில் பலருக்கும் வாய்ப்பு. அப்போ அவருக்கு தானே முக்கியத்துவம் போகும். அந்த திரையில் இருக்கவங்க தங்களோட ஒரு மேம்பாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் உதயநிதியா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினா விஜயானா உதயநிதி ஸ்டாலின் தானே கொடுப்பாங்க. இது இயல்பு தானே. கண்டிப்பா பல வருடங்களா அரசியல் இருந்தவர், ஆளுமை தெரிஞ்சவருக்கு அவர் தான் கொடுப்பாங்க. அரசியல் அதிகாரம் வேற அவருக்கு இருக்கு. அதனால இவர் உதயநிதிக்கு எதிராக அரசியல்னு ஆரம்பிச்சாரு. அதிலே கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார். இருக்கக்கூடாது. நான் அப்பவே சொன்னேன், 39 பலம் நிரூபிச்சா அந்த பலத்துக்கு தக்கன 26ல உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா தான் இருக்காரு. பேசுவாங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட, ஆனால் நடைமுறையில் அது சாத்தியப்படாது. ஏன்னா அது மாரிதாஸ் சொன்னது மாதிரி, யூடியூபர் மாரிதாஸ், பிரபல யூடியூபர் மாரிதாஸ் சொன்ன மாதிரி அதை பிரிட்ஜ் பண்ண முடியாது. இப்போ ஒரு கூட்டணி தினகரன் விஜய் யார் யாருக்கு என்ன ஓட்டுங்கிறத வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதான் பிரச்சனை. அவர் 24 39 நின்னாருன்னா விஜயை பற்றிய முடிவுக்கு வந்துடலாம். விஜய்க்கு ஓட்டு இவ்வளவுதான், X+ திங் X- இது இவ்வளோ வந்துடலாம். அது தெரியும் நமக்கு. அந்த இதில் தப்பு பண்ணாங்க. விக்கிரவாண்டி நாங்குநேரியில்
களத்துக்குள்ளே வந்தும் அரசியல் வியாபாரியாட்டு இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாமல் நின்னாங்க. இப்பவும் ஒரு சீராக தினசரி ஒரு தொடர் பிரச்சாரமாக இல்லாமல் விட்டு விட்டு பிரச்சாரம் பண்ணது அவங்க மனசளவில் தளர்ந்துட்டாங்க, வெக்ஸ் ஆயிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்கிற வேதனையும் வருத்தமும் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டாலினை தோக்கடிச்சிடலான்னு நினச்சி தான் ஆதவ அர்ஜுனா வந்தார். ஆதவ அர்ஜுனா யாருங்க? அவருக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது? பணம் அரசியலை முடிவு பண்ணிடுமா? 4 பத்திரிகையாளனை முடிவு பண்ணும். பணம் 4 பத்திரிகையாளனை முடிவு பண்ணுமே தவிர மக்களை முடிவு பண்ணிவிடாது. அடுத்தால ஜோசப் விஜய் உதயநிதி ஸ்டாலின் மேலே வந்தார். இப்போ அதிர்ச்சியில் போய் உறைஞ்சி போய் இருக்கிறார். மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு. எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லை. நான் மக்களவைத் தேர்தலிலே ஸ்டாலின் 48% வருவாருன்னு சொன்னேன். இப்போ சட்டமன்ற தேர்தலில் 45%க்கு மேலே ஸ்டாலின் வர்றது உறுதி. ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. மக்களவைத் தேர்தலிலே ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களே சார், அது எதை வச்சு சொல்றீங்க? ஆதாரம் இருக்குன்னு எதை வச்சு சொல்றாங்க? நான் ஆதாரம் இல்லைன்னு சொல்றதுக்குள்ள காரணத்தை முக்கிய காரணமாக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை நம்ம வச்சுக்கலாமே. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர் பிரச்சனையோட எத்தனையோ பிரச்சனைகளை முன் வச்சாங்களா இல்லையா? உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனைகளை முன் வச்சாங்களா இல்லையா? ஈரோடு கிழக்கில் பிரச்சாரம் முன் வச்சாங்களா இல்லையா? எல்லாத்திலையும் நான் சொன்னது 100% நடந்திருக்கா இல்லையா? ஸ்டாலினை பற்றி நான் சொன்னது 100% நடந்திருக்கதா இல்லையா? துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தினாலும் சரி, ஜூனியரோட ஆசிரியர் ஐயா கலனாலும் சரி, இவர் குமுதாரி போட்டுற ஆசிரியர் அவர் பேர் இவர் சண்டை போட்டுட்டு இருப்பார் செட்டியார் கூட, அவருனாலும் சரி, இது தினத்தந்தி ஆசிரியர்னாலும் சரி, தினமலர் ஆசிரியர்னாலும் சரி, யாரும் நான் சொன்னதில் ஸ்டாலினை பற்றி சொன்னதில் ஒரு சிறு தவறு கூட நடந்ததாட்டு சொல்ல முடியாது. அவங்க பத்திரிகையில் என்னை சுட்டி காட்டி எழுத முடியாது. ஸ்டாலினை பற்றி நான் கரெக்டாக தான் கணிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். 48% வாக்கு வருவாருன்னு தான் பாலிமர் எலெக்ஷனில் சொன்னேன். அப்பவும் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 47% வாக்கு வரலையா? 35 எம்பி சீட்டுக்கு மேலே ஜெயிப்பார் நான் சொன்னேன். 39 ஜெயித்தாங்களா இல்லையா? நான் கூட அதுக்கு குறைச்சி தான் சொன்னேன். விக்கிரவாண்டியில் 55% போலரைசேஷனில் திமுக எடுப்பாங்கன்னு சொன்னா இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. இதை துக்ளக்கில் எழுதல, தினமலரில் எழுதல, தினத்தந்தியில் எழுதல, ஜூனியர் உடனில் எழுதல, குமுதர் போர்ட்டல் எழுதல, நக்கீரனில் எழுதல. வேதனைக்குரிய ஒரு செயல். ஓட் டிரான்ஸ்மிட்டிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லைங்கிறத நான் விக்கிரவாண்டி எலெக்ஷன் டைமிலே சொன்னேன். அது நிரூபணமாச்சு. 23% ரெட்டையில வாக்குகள் உதயசூரியனுக்கு போச்சு. அப்போ ஸ்டாலினை பற்றி நான் 2021 ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னதில் எது தப்பாச்சு? நானே ஒத்துக்கிறேன், ஒன்று தப்பாச்சு. கோயம்புத்தூரில் ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாருன்னு சொன்னேன். ஸ்வீப் பண்ணாருன்னு சொன்னேன். ஸ்டாலினை சந்திக்கும் போது கூட ஸ்டாலின் தான் சொன்னேன். நான் கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு ஸ்வீப் ஆகுன்னு. அவரும் அதை நம்பினார். ஆனால் ராசா பேசுனது எடப்பாடி பழனிசாமிக்கு தாயார், அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு அயோக்கியத்தனமான செயல். பேசுனது ராசா கொளுத்துனது, கலப்பு திருமணம் நடந்த அந்த சொத்து சம்பந்தமாக பிரச்சாரங்களை முன்னெடுத்தது, இப்படி பல விஷயங்கள்ல எல் முருகனை, அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த எல் முருகன் பாஜக மாநில தலைவராக இருந்தது. எல் முருகனுக்குன்னு ஒரு வெயிட்டு இருந்தது 2021. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பல நிகழ்வுகள் அந்த ஒரு இது மட்டும்தான் மாற்றிச்சு. நான் 200 சீட்டு வரணுன்னே அவர் வரல, 30 சீட்டு குறைஞ்சி போச்சு. 21க்கு பிறகு நான் ஸ்டாலினை பற்றி சொன்னது எது தப்பு, தினமலர் சொன்னது எது கரெக்டு, துக்ளக் சொன்னது எது கரெக்டு, நீதி நியாயம் நேர்மையோட இன்டலெக்சுவல் ஆனஸ்டியோட பார்த்துருவோம். யாருனாலும் வாங்க. கடந்த காலத்தில் உள்ள தரவின் அடிப்படையில் நாணயமா நேர்மையாக பார்த்துருவோம். யார் நாணயமாக இருக்கான், யார் நேர்மையாக இருக்கான், எவன் உண்மையை சொல்கிறான்னு பார்த்துருவோம். அந்த ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறேன், 45% ஓட்டு ஸ்டாலின் தலைமைக்கு கிடைக்கும்னு சொல்கிறேன். இது விஜய்க்கு கிளியை கொடுக்குது. இவன் கரெக்டாக சொல்லுவானே, இவன் சொன்னதெல்லாம் பெரும்பாலும் கரெக்டாக இருக்குன்னு விஜய்க்கு அந்த கிளியை கொடுக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வெற்றி உறுதி, மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரம் பெற்றுவார்னு சொல்லும்போது தெரியாதனமாக கால் வச்சுட்டோம், புலிவாலை பிடிச்ச மாதிரி ஆயிட்டோம், நம்ம நோக்கமே நிறைவேறாது, என்ன செய்யணும் அவர் வச்ச காலம் எடுக்க முடியாமல் திணறாரு. அதனால தான் முழுமையாக அவர் பிரச்சாரம் பண்ணாமல்
எடுக்கவும் முடியாம, விற்கவும் முடியாம, கக்கவும் முடியாம வீக்கெண்ட் பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்படி ஏதோ வீக்கெண்ட் பார்ட்டி வீக்கெண்ட் பார்ட்டி வந்து எண்ட் ஆயிடக்கூடாது, வீக்கெண்டே எண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வந்து எல்லாருமே முன்வைக்காங்க சார். அதுதான் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா நீங்க மாடர்ன் ஜென்ரேஷன் என்ன பேசுவாங்களோ அதுக்கு தக்கன பேசுறீங்க. கரெக்ட், அதை நான் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த இதைத்தான் இன்னைக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. வெக்ஸ் ஆயிட்டார். மீண்டும் மு.க. ஸ்டாலின் வருவார், உதயநிதி ஸ்டாலின் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள், வெக்ஸ் ஆயிட்டாரு. அதான் சொல்றாரு இல்லையா, மோடி ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்காருங்கிறது அவர் தானே சொல்றாரு. மோடி ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்காங்கிறது அதானே சொல்றாரு. ஸோ ஸ்டாலின் வெற்றி உறுதிங்கிறது அவரால் ஜீரணிக்க முடியல. இந்தியா டுடே சர்வே வந்து ஓரளவு நியாயமாக வந்திருக்குது. அவங்களே வந்து 48% மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு வளையம் இருக்குன்னு, எடப்பாடிக்கு ஏதோ 33 இருக்குன்னு சொல்லும்போது இவருக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குங்கிறலாம் கொஞ்சம் மாதிரி வராங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது டிஃபீட்டிங் ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ள சாத்தியம் இல்லை. பலன் நிரூபிக்காத இவரால் எடப்பாடிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. அதுவும் இவருக்கு பெரிய மனச்சுமை. பலன் நிரூபிச்சா எடப்பாடிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம், 24 பலன் நிரூபிச்சா 26 டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அதான் சகாதேவ மாதிரி சொன்னேன், படிச்சு சொன்னேன் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு. இப்போ உங்கள் கையில் வராத ஓட்டை எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? உங்கள் கையில் ஓட்டு வரணும்னா உங்களை சிஎம்மா சொல்லி நிற்கணும். உங்களை சிஎம்மா சொல்லி என்ன ஓட்டு எடுக்கிறீங்களோ இந்த ஓட்டை வச்சுட்டு 29 தான் நீங்கள் பிளேயராக வர முடியும். வந்தாச்சு என்னமே கொஞ்சமும் தயங்காமல் எவ்வளோ மேக்சிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் எடுக்கிறதுக்கு போகணுமே தவிர வேண்டா விருப்பம் இல்லாமல் விட்டகுறை தொட்ட குறையாட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலெல்லாம் அரசியல் பண்ணுறதை விட கௌரவம் பார்க்காம ரஜினியை கிண்டல் பண்ணிட்டோமே, அதனால் நம்ம பின்வாங்கிறது நமக்கு அவமானம்னு நினைக்காம பேசுகிறோம், பேச தான் செய்வான். நம்ம களத்துக்குள்ளே போனோம்னா இதோட அசிங்கமாயிருங்கிற லெவலில் அவுட்ரைட்டாக விலகியே போயிடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள குழப்பம் ஸ்டாலின் மீண்டும் வெற்றி உறுதினு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால இதற்காகவா கட்சி ஆரம்பித்தோம், ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்கவா கட்சி ஆரம்பித்தோம்னு அவங்க பதறாங்க. தனிச்சு போட்டிட்டா ஸ்டாலின் எதிர்ப்பு போட்டால் தான் விஜய் பிரிக்க முடியும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் வெறி அலர்ட்டு. விஜய் எப்படி எவ்வளோ அலர்ட்டோ, எவ்வளோ வெறி இருந்தால் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லி மோடிக்கு ஒரு சீட்டு வந்துடக்கூடாதுன்னு எவ்வளோ வெறித்தனமாக மத வெறியில் ஜான ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயம் 24 முடிவெடுத்தாங்களோ அதே முடிவை தான் கிறிஸ்டின் ஓட்டர்ஸும் எடுப்பாங்க. ஸ்டாலின் காங்கிரஸ் அன்னைக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த ஓட்டில் ஸ்டாலினுக்கு பெரிய சேதாரம் ஒன்றும் வராது. ஆனால் பிள்ளை வெள்ளாளர், ரெட்டலைக்கு போட்ட பிள்ளை வெள்ளாளர் விஜய்க்கு போடலாம். அடுத்தபடியாக ரெட்டலைக்கு போட்ட போயர் ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர் இவங்க விஜய்க்கு போடலாம். அப்போ விஜய் ஒரு எலிஜிபிள், கேபபிள், காம்பிட்டன்ட் லீடராக களத்துக்குள்ளே நின்னா இந்த ஓட்டு தான் டார்கெட் ஆகும். சௌராஷ்டிரா ஓட்டுகள் டார்கெட் ஆகலாம், சாலியர் ஓட்டுகள் டார்கெட் ஆகலாம். இப்படி டார்கெட் ஆகக்கூடிய ஓட்டுகள் பெருமளவு ரெட்டலை ஓட்டுகள். அப்போ ரெட்டலை ஓட்டுகளை டார்கெட் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியை தான் அவர் பலவீனப்படுத்துறாரு. அப்பவும் அனுகூல சத்துருவாட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு மாறிறார். ஸ்டாலினுக்கு தான் நிழல் உதயநிதி ஸ்டாலின் மாறிடுறாரு. அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் அவருக்கு நோக்கம் நிறைவேறாது. இவர் கொடுத்த காசுக்கு ஜான ஆரோக்கியசாமி வேலை செய்யட்டுன்னு பப்ளிசிட்டியை தேடிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். சீரியஸான பிளேயரே இல்லை, நான் சீரியஸ் பிளேயர். இதுதான் 100% உண்மை. சரிங்க சார், இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இந்தியா டுடேயோடைய சர்வே வந்து நியாயமானதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படி நியாயமாகும்? அதுல வந்து ஒரு கட்சியே வந்து புறக்கணிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியே வந்து எந்த விதத்திலையுமே குறிப்பிடலை, எப்படி நியாயமாகும்னு சொல்றீங்க? நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து நாம் தமிழரை பொறுத்தவரையில கரெக்ட் தான். நாம் தமிழர் அவங்க குறிப்பிட்டிருக்கணும். 8.3% வாக்கெடுத்த ஒரு கட்சியை பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்கணும். பட் அந்த ஆள் பேசும்போது சொல்றாப்புல நாம் தமிழர் ஜம்ப் பண்ணி மேலையும் போலாங்கிற ஒரு கருத்தை சொல்றாப்புல. அப்போ அவங்களுக்கு உள்ள தெரியுது அந்த இடத்துல கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்க. எப்படி கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்கன்னா, ஒரு தமிழன் தமிழ் இதோட எழும்பிடக்கூடாதுன்னு சர்வே எடுக்கிறது புறமொழியாளர்கள், நான் தமிழ். கண்டிப்பா இந்த கில்லிங் அண்ட் சைலன்ஸ் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கில்லிங் இன் சைலன்ஸ் அல்லாத அவரை பற்றி எதிர்த்து பேசுறது அவருக்கு உறுதுணையா இருக்கும். இப்ப விஜய் சீமான் கம்பாரிசன் புறக்கணிக்கிறது உறுதுணையா இருக்கும்னு சொல்றீங்க? புறக்கணிக்கிறதை விட அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றது உறுதுணையா இருக்கும். இப்போ புறக்கணிக்கிறது கூட இப்போ மக்களுக்கு தெரியுது, திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியுது. மும்முனை போட்டின்னு இவர் விஜய் சொல்லும் போது உடனே கேட்கான், எத்தனை சதவீதம் தெரியாதவனு நீ போட்டியில வைப்ப, 8.3% எடுத்தவன ஏன் போட்டியில வைக்கல? அப்போ நீ அவனுக்கு எதிராக இதுவரை வன்மமா இருந்திருக்க, இப்பவும் வன்மமா இருக்கன்னு
அந்த இதை மக்கள் அந்த விமர்சனத்தை மும்முனை போட்டின்னு சொல்லவங்களுக்கு எதிராக சீமானுக்கு சாதமாக வைக்கிறாங்க. இப்போ கில்லிங் இன் சைலன்ஸும் சீமானுக்கு எதிராக பண்ணுனா அதுவும் மக்கள் எதிர்த்து பேசி ஏன் சீமானை நீ சொல்லாமல் இருக்கான்னு சொல்லி சீமானுக்கு அது பப்ளிசிட்டியாக தான் வருது. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டியை கொடுக்குது. அது கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் வந்து சீமானை பெரிய அளவில் தூக்கி விட்டுது. 1.1 இருந்த சீமான் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் தான் அவரை சுமார் 4 சீமானுடைய இளைஞர் வாக்கு வந்து விஜய்க்கு போகாது. அப்போ உறுதியானதுதான் சீமானுடைய வாக்கு அப்படின்னு வச்சுக்கலாமா? விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமானுக்கு வாக்கு வலிமை மேலும் கூடும். அப்போ விஜய் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன், விஜய் வந்து ஒரு காளான், விஜய் வந்து மின்னல், விஜய் வந்து ஒரு புற்றீசல், மக்கள் நலனில் தெளிவாக உள்ளார், அரசியல்வாதி கிடையாது. சீமான் மக்கள் நலனில் உறுதியானவர், சீமான் நீடித்து நிலைச்சு நிற்கக்கூடியவர். விஜய் அரசியல் வியாபாரியா விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்கல. சீமான் நல்லதோ கெட்டதோ அவமானமோ எதுவோ மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்களோ அதை ஏற்றுக்கிறேன்னு மக்களை நம்பி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் நின்னாரு. மக்கள் சக்தியை நம்பி நிற்கக்கூடியவர் சீமான். 234 தனிச்சு போட்டிடும்னு சொல்றாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் அடிக்கிறாரு. விஜய் சந்தர்ப்பவாதியா அரசியல் வியாபாரியா, காங்கிரஸ் நம்மகிட்ட வரமாட்டாங்களா, இவர் எடப்பாடி 50-60 சீட்டு தரமாட்டாரா, இப்படி பலம் நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ணதுக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நபராட்டு விஜய் இருக்கிறாரு. சீமான் மக்களை நம்பி களத்துக்குள்ள நிற்கிறாரு. இது மக்கள் மத்தியில் தெரிய வருது. சீமான் விஜய் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளிண்ணி செல்லுலாய்டில் நிற்கிறாரு, அட்டைக்கத்தி வீரர். சீமான் மேல்பாதிமங்கலம் திரௌதியம்மன் கோயிலுக்கு நானே நுழைஞ்சு போவேன்னு ரியல் ஹீரோவா ஆலய நுழைவுக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சீமான் நிற்கிறாரு. சீமான் பரையர் தேவேந்திரர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. விஜய் படம் ஓடுறதுக்காக அருந்ததியர் பக்கம் மடிகா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த பகுதியில் ஜனநாயகம் ஓடுறதுக்காக இதை பற்றி பேசாமல் இருக்கிறாரு. சீமான் தமிழிலிருந்து வந்ததான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சொல்கிறாரு. விஜய் படம் மற்ற பகுதிகளில் ஓடுறதுக்காக பேசாமல் இருக்கிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதற்கு என் தமிழ் இல்லைன்னு போல்டாக கேட்குறாரு. விஜய் அதை கேட்கல. இப்போ சீமானே பேசி ரொம்ப வைரலாக பரவலாக போகுது பார்த்தீங்களா. ஒன்று, கச்சத்தீவை கொடுத்தது யாரு, அந்த இதில் வாரிசு அரசியல் யாரால இந்தியாவில். அப்போ வாரிசு அரசியலுக்கே ஆணி வேறு வந்து காங்கிரஸ் தான். அந்த வாரிசு அரசியல் ஏன் கேட்கல விஜய்? கச்சத்தீவை திருப்பி மோடி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஜய் எதுக்கு காங்கிரஸ் அதை கொடுத்தது தவறுன்னு சொல்லலை? காங்கிரஸ் கொடுத்தது தவறுன்னு சொல்லணும்ல. அப்போ உங்கள்கிட்ட அரசியல் வியாபாரத்தனம் இருக்குல்ல, நீதி நேர்மை நாணயமான ஒரு அரசியல் இல்லையே. நான் விஜய் ரசிகர்களுக்கே சொல்கிறேன், விஜய் ரசிகர்களுக்கும் நமக்கு அண்ணன் தம்பியாக தானே இருப்பான். என்ன இருந்தாலும் அவனை நம்ம நேசிக்கத்தான் செய்கிறோம். நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா தங்கச்சிகளாக தானே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சீமானந்த கேள்வியை வைக்கிறாப்புல. கச்சத்தீவை காங்கிரஸ் எடுத்து கொடுத்தது தப்பா சரி இல்லையா? மீனவர் நலனை காங்கிரஸ் காப்பு கொடுத்தது தப்பா சரியா? அதற்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாப்புல. விஜய் அதற்கு பதில் சொல்லலை. அப்போ சீமான் காங்கிரஸையும் அடிக்கிறாரு, பாஜகவும் அடிக்கிறாரு. அப்போ சீமான் தான் சுத்த வீரராட்டு, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த போல்டுன்னு 2 பேரையும் அடிச்சு நிற்க இது சீமான்ட்ட இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் விஜய் சீமான் கம்பாரிசனில் தெளிவான, உறுதியான, உண்மையான தலைவருங்கிறது மக்கள் கம்பாரிசனில் தெரியுது. அதே போல் ஊழலுக்காக சிறை சென்றவர் ஜெயலலிதான்னு சீமான் ஓங்கி அடிக்கிறாரு. ஊழலுக்காக ஜெயலலிதா சிறை சென்றது உண்மைதானே? விஜய்க்கு இன்னுமா ஜெயலலிதா பயம் தீரல்ல? உயிரோடு இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை கண்டுதான் அவர் 2014 இவர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபித்த பிறகு இவ்வளோ வருஷம் பேசலை. இப்போ செத்து போன ஜெயலலிதாவை கண்டுமா விஜய்க்கு இவ்வளோ பயம்? ஊழல் வழக்கில் கன்விட்டானவங்க தான் ஜெயலலிதான்னு சீமான் ஓங்கி அடிக்கிறாரு. விஜய் உயிரோடு இருக்கிறது வரை தான் அரசியலை பேசல. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவர் தான் கோலத்தனமா பேசாமல் பயந்து நடுங்கி அஞ்சு ஒடுங்கி கிடந்தாரு விஜய். என் தம்பி தங்கச்சி தான் விஜய் ரசிகனாக இருக்காங்க. உங்களுக்கு தான்ப்பா சொல்கிறேன், விஜய் ஜெயலலிதா சாகிறது வரை 2014 ஜெயலலிதா விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு நிரூபித்த பிறகு அரசியல் பேசினாரா? அஞ்சு நடுங்கி கிடந்தாரா? அஞ்சு நடுங்கி தானே கிடந்தாரு. அதான உண்மை. அப்போ சீமான் விஜய் கம்பாரிசன்ல இது எல்லாமே வெளியே வருது. சீமான் இன்னைக்கும் ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலிதான்ங்கிறத ஓங்கி அடிக்கிறாரு. ஜெயலலிதா ஊழல் மகாராணிங்கிறத ஓங்கி அடிக்கிறார். ஊழல் மகாராணி தானே ஜெயலலிதா, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணவங்க தானே, அதை போல்டா சொல்றாருல்ல. அப்ப இன்னும் ஜெயலலிதா பயத்தில் அதை கூட சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கும்போது தான் ஜெயலலிதா கண்டு பயந்தீங்க. இப்போ ஆவியா வந்தா விஜய் அடிக்க போறாங்க ஜெயலலிதா. ஸோ சீமான் திமுக எதிர்க்கிறாரு, அண்ணா திமுக எதிர்க்கிறாரு.
காங்கிரஸ் இருக்கார், பாஜக இருக்கார். இதான் நடுநிலை நியாயத்தோட துக்ளக்கில் ஆடிட்டர் குருமூர்த்தி குறிப்பிடணும், கலை வந்து ஜூனியர் உடல குறிப்பிடணும், நக்கீரன்ல குறிப்பிடணும், குமுதர் ரிப்போர்ட்டர்ல குறிப்பிடணும். நான் நியாயத்தை தான் சொல்றேன். விஜய்க்காக ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி பண்ணக்கூடிய அந்த பிராண்டிங் வேலையில சீமான் தான் 4 வரையும் ஏத்து நிற்கிறாரு, போல்டா நிற்கிறாருங்கிறத மறைக்க கூடாது. பட் சீமான் பேசுறது, சமூக வலைக்கள பரவுறது, இவங்க முகமுடி கிளியும். இந்த பத்திரிகையாளர்கள் உண்மையை சொல்லாம கில்லிங் சைலன்ஸ் பண்றான்னு இவங்க முகமுடி கிளியும், மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ விஜய் சீமான் கம்பாரிசன், சீமானுக்கு லாபம். விஜய் சந்தர்ப்பவாதியா இருக்கிறாரு, காங்கிரஸோட இதை பேச மாட்டேங்கிறாரு. விஜய் சந்தர்ப்பவாதியா இருக்கிறாரு, ஜெயலலிதா ஊழலையோ எம்ஜிஆர் ஊழலையோ பேச மாட்டேங்கிறாரு. சீமான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமல்ஹாசன் சொன்ன போது எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி, சாராய வாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு போல்டா அடிச்சாரு. அதனால தான் 8.3 எடுத்திருக்கிறார். ஸோ இந்த கம்பேரிசன் சீமானை வளர்த்து விடும், சீமானை தூக்கி விடும். இதைத்தான் நான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன், உண்மையை சொல்றேன், நேர்மையை சொல்றேன். சில பத்திரிகையாளர்களை நான் குறிப்பிட்ட காரணம், நீங்களும் மக்கள் மத்தியில் உண்மையை மறைச்சிக்கிட்டு கில்லிங் சைலன்ஸ் பண்ணா இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள்னு உங்களை மக்கள் அடையாளம் காணுவாங்கிறதுக்காக தான் அவங்க பேரையே சொல்லி சொல்றேன். அவங்க திருந்திக்குவாங்க, நான் சொல்லக்கூடிய உண்மையை அவங்க பத்திரிகையில பிரசுரிப்பாங்கன்னு நம்புறேன். அது யாரா இருந்தாலும் சரி. கண்டிப்பா சார். 2026 தேர்தலையொட்டி விஜய் அவர்களுடைய கட்சி பற்றியும் சீமான் அவர்களுடைய கட்சி பற்றியும் பல்வேறு விவரங்களை எங்களோட தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.